எல்லாரும் வணக்கம். நான் உங்கள் சபரி டூரிசம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, மனுஷனோட வாழ்க்கையை பற்றி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மனித வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, பிறந்ததுலேருந்து ஸ்கூல், காலேஜ், பள்ளி, கல்லூரி முடிச்சுட்டு வேலை தேடி, சில பேர் வேலை கிடைக்காம போயிடும். சில பேர் வேலை கிடைக்கும். சில பேர் இருக்கிற வேலையை சரியா பார்த்துக்க மாட்டாங்க. கல்யாணம் பண்ணணும், ஃபேமிலி, பசி, பஞ்சம், பொருளாதாரம், வாழ்வாதாரம், நகை போடணும், சீர்வரிசை செய்யணும், உழைக்கணும், இஎம்ஐ கட்டணும், கடன் அடைக்கணும், வீடை கட்டணும், அவ்வளோ லட்சியங்கள், பொறுப்புகள் இருக்குது. மக்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, வேதனை பண்ணுறாங்க, வெறுப்புணர்ச்சிக்கு ஆளாகுறாங்க. சில பேர் தற்கொலை பண்ணி இறக்குறாங்க. இந்த அரசாங்கம் மக்களுக்கு எல்லோரும் வேலைவாய்ப்பு கொடுக்கணும். சிக்கிமில் வீட்டுக்கு ஒரு அரசு ஊழியர் கொடுத்த மாதிரி அரசு ஊழியர் கொடுக்கணும். ஒரு தனியார் தொழில் மயம் ஆரம்பிக்கணும். அது ஏஜ் லிமிட் செட் பண்ணிட்டாங்க. கம்பெனி வேலை செய்யணும் 30 வயசு தான் ஏஜ் லிமிட்டு. அதே மாதிரி ஏஜ் லிமிட் இருக்கக்கூடாதுன்றாங்க. மிகப்பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாங்க. கட்டாயம் பண்ணுறாங்க. மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க. பொருளாதாரத்தில் பின்தங்குறாங்க. அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது, அவங்க பொருளாதாரம் எப்படி இருக்குது, அவங்க நில உடைமை எப்படி இருக்குது. விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். விவசாயம் பண்ணுறானா அவனை ஒரு மதிக்க மாட்டான், பொருட்டாக மதிக்க மாட்டாங்க. விவசாயம் பண்ணுறவங்களா தஞ்சாவூர், கோயம்புத்தூர், ஈரோடு, சேலத்தை பொண்ணுக்கு கொண்டு கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இருக்கணும். கரெக்டாக எல்லாருக்கும் அதிகாரம், வேலை வாய்ப்பு, பணம் இருக்கணும். பணம் இருந்தால் தான் மரியாதை கொடுப்பாங்க. இப்போலாம் நகைப்படவே கல்யாணம் பண்ணுறாங்க. 90s கிட்ஸ்லாம், 80s கிட்ஸ்லாம் பையன் வேலை செஞ்சால் போதுன்றாங்க. மக்கள் அவ்வளோ கஷ்டம், தங்க விலை ஏறி போச்சு. நம்ம நாடே வந்து கொலாப்ஸ் ஆகுது. தமிழ்நாடு சரி, இந்தியாவும் சரி கொலாப்ஸ் ஆகுது. மக்கள்லாம் கஷ்டப்படுறது பொருளாதார பின்தங்கிய நிலையில் இருந்து இன்றைக்கி திருட ஆரம்பிச்சிடறானுங்க ஒரு சில இளைஞர்கள்லாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா சுயதொழில் ஆரம்பிக்கணும், பிஸ்னஸ் பண்ணணும், லாஸ் ஆகுது. நிறைய பிரச்சனை. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் புக்லேருந்தே கொஸ்டின் கேட்க மாட்டான். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்தது ஸ்கூல் புக்லேருந்து கொஸ்டின் வரல. 3 கால் 2021, 24, 25 மாணவர்கள் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் 7 பேர் தற்கொலை பண்ணி இறந்துக்கிறாங்க. கண்டிப்பாக மக்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கணும். அதான் அரசாங்கம். மக்களுக்கு நல்லது செய்யணும். மக்கள் கல்வியில் பொருளாதாரத்தை முன்னுக்கு கொண்டு வந்து மக்களுக்கு சேவை செய்யணும். இல்லை இளைஞர்கள்லாம் வந்து தவறான வழிக்கு போயிடுவாங்க. ப்ளீஸ் இந்த அரசாங்கம், எந்த அரசு, மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கமோ இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, அவங்க உழைப்புக்கு ஏற்ற கூலி, அதுமாதிரி பெண்களுக்கு மாதம் 1000 கொடுக்கணுமே, ஆண்களுக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்கணுமே. நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மாணவர்கள் மாதம் 1000 ரூபா ஊக்கத்தொகை கொடுக்கலாமே. மகளிர் உரிமைத்துக்கு மாதிரி நாங்கள் கஷ்டப்படுறோம், எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கும்ல. யாருக்கு இந்த வீடியோ பிடிச்சதோ மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் சபரி டூரிஸ்ட் 1995.